தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம். என்னடா அது ஓட்ட ஆட்டோ ஊர் ஃபுல்லா சுத்தி டீசல் அம்மா ஆடிங்க இருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம்மா. என் நாடு முல்லை நாடு. இன்னும் மாட்டான் இருந்து மாட்டுமா நாட்டு காவல்காரன். டேய் இன்னுமா எங்கிட்டயாம் சொல்லிங்கறா உனக்கு ஓலை வந்துக்குது. ஓலையா? ஆமா. 1000 எவ்வளோ? 2000 வெட்டு கூலி வண்டி சாத்தம் கட்டற கூலி போடாப்பா. ஐயா அவன் 1008 வேலை சொல்றான். 2000 எல்லாம் அடக்குமா. என்ன ஓலை சொல்றேன்? நீங்க எந்த ஓலை? நான் பண ஓலை நினைச்சேன். அது கிடையாதுங்க. உங்களுக்கு லிகிதம் வந்திருக்கு. லிகிதமா? கேட்டா டேய் இதோ வச்சேன். இந்தாங்க. என்ன வந்துக்குதோ? கல்யாணம் பத்திரிக்கையா? கல்யாணம் வந்தா பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட்டிட்டு போய் ஒரு கட் அம்மா வர சொல்லுவா அப்படி வரணும். ஐயோ இது போல வரும் நான் எதிர்பார்க்கலுங்க. எது கேட்டாலும் ஆளுவர நான் இல்ல சொல்லுவேன். ஐயோ எவனோ தெரியாத எழுதி வச்சுக்கிறாங்க. என்ன எழுதி வச்சு? தெரியாத எழுதி வச்சுக்கிறான். மொத்த தமிழ்லயே எழுதி வச்சுக்கிறான். ஒண்ணு ஆங்கிலம், நோ தமிழ். விளங்காதவன். தமிழுக்கே தத்தி முத்தி ஆங்கிலம் ஒன்று வாழ்தா முடிங்க. நீங்க வேற முல்லை நாட்டு ஆளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மனது யாழினி அட இதான் இருக்குதா? மணிவிரி நாட்டு ஆளக்கூடிய மணிமாறவனுக்கு சேர வேண்டிய கப்பப்பணம் 3 ஆண்டு காலமாக நீ செலுத்த கடத்திருக்காங்க. கப்பப்பணமா? இந்த லிகிதம் கண்ட ஒரு வார காலத்திலே எனக்கு நீ கப்பப்பணம் செலுத்தவில்லையே உன்னோடு நான் போர் நிறுத்து. யாருக்கு யார் யாரடா கேட்கிற கப்பப்பணம்? எதுக்கு கேட்கிற கப்பப்பணம்? அங்கு கொஞ்சம் விளையாடும் கண்ணிகள் பெண்களுக்கு மஞ்சள் அடித்து பணி போட்டாயா? காத்து நட்டாயா? கலபரித்தாயா? இல்ல அண்டு வெட்டியா? இல்ல ஏத்தாவ மகாவை குடிக்கிற வீசை அடக்கி அடக்கி அந்த அடக்கி தான் துண்டாகி விட்டு போன மகாவை சுருங்கி விட்டது. அவன் தூதுவனாக வந்தவன். அம்பை எய்தவன் அங்கிருக்க. அப்ப நீ ராவணா, நான் கும்பகர்ணா, ஒரு ஆஞ்சநேயர். அவன் ராமன். தூக்கிட்டாரு ஆளு. நீ எப்போது தூதுவனாக வந்ததா பிழைத்தாய். சரி வந்தார வாழ வைத்த நாடு. உனக்கு சிறந்த உணவு இருக்குது. உணவருந்தி உண்ணாடு செல் சொன்னானே போர் என்று. அவனை போர் சொல்றா பாத்துக்கலாம். போயிட்டு ஆகட்டையா ஐயா. எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்புறது என் கடமை. உள்ள பிரியாணி சாப்பிட்டு ஒரு குவாட்டருக்கு சாப்பிட்டு எதுக்கு தரேன் தெரியுமா? நான் சண்டைக்கு வந்தா என்ன எதுவும் பண்ணக்கூடாது. சென்று வருகிறேன். இதற்கெல்லாம் காரணம் யாரு? நம்ம முப்படை தளபதி ஆள வந்தா அந்த ஆளகன்மை இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சரி விரைவாக சென்று ஆள நம்ம கூட்டு வரலாம். வாழ்க்கை என்றால் திருவள்ளுவர் அதற்கேற்றால் வாழ்நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் தோல் நோக்கி வாழப்பேன் என்ற குரலுக்கு ஏற்றால் இந்நாட்டு மக்களையா கல்வியோல் தட்டு வரும் மாமன்னர்களே படை தளபதி வாழ வந்தான் தலைவர்கள். நீ இன்றுமா என்றென்று இருக்க வேண்டும். உணவார மாட்டா. இதுவரை நான் உன்னை நம்பியது போதும். புரியவில்லையே. மாற்றான் படைகளுக்கு மனமுக்கு என்னாடு தரங்கட்டு விட்டு இனி உன்னை நம்ப தயாரா இல்லை. எப்போது அவன் போர் என்று சொன்னானோ நானே சென்று படை தளபதி ஆள வந்தாங்க. கண் கலங்கலாமா கண்ணீர் வடிக்கலாம். இப்பொழுதே கட்டளை இட்டால் போதும். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சிரசை உன் பாதத்தில் மணியை போல் எதிரிகள் தலைகளை பொந்தாடி விட்டு வருகிறேன். இல்லை என்றால் சிக்ஸர் அடித்து விட்டு எதிரிகளை நான் தும்சம் செய்து விட்டு வருகிறேன். நீ வடைய மட்டும் கொடு. வடையோட வடையாது வடை கொடுத்தாதான் கோட்டை அடிக்க முடியும். வடையால நீ சொல்ற வார்த்தை போ. அப்படி என்றால் இந்த முறையா வெற்றி சித்திரமாக சேருங்க. எல்லைக்கு போறாரு. இப்ப நாட்டை பாதுகாத்து யாரு? நம்ம நாட்டிய கோட்டை காவலர் நாகப்பட ஆமா அவன் இருக்கிற நம் நாடு கதிகலங்க மனுஷன். அவன் இறக்க விதியாக பாவம் செத்துட்டான். அவன் இறந்தபோது அவன் மகன் சின்னம் திருக்குழந்தையா கதிரவன் என்று ஒரு விலை வந்தான். சரி அவன் இப்ப திருமண வயது இருக்கிறார். அவனிடத்தில் நாட்டை ஒப்படைத்து விட்டான். நம் நாட்டை கண்டு